வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீர்க்கங்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய்க்குள்ள இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க. தொடர்ந்து இந்த உணவுகளில் வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. அத்தியாவசியமான உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சி, துத்தநாகம், இரும்புச்சத்து, ரிஃபோஃப்ளோவின், மெக்னீசியம், தயாமின் உள்ளிட்ட உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது. இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களுமே கொடுக்குது. ஸோ அது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதெல்லாம் விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய டயட் உணவாக நீங்கள் பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, பீர்க்கங்காயில் ஏற்கனவே குறைந்த கலோரிகள் தான் காணப்படுது. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி நமக்கு வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீர்க்கங்காய் நார் சத்துக்கள் அதிக அளவு கொண்டிருக்கு. கொழுப்பை சரியாக நமக்கு ஜீரணித்து உறிஞ்சக்கூடிய உணவு இலைகளாலும் நிரம்பி இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். அதாவது உணவுகளே எடுத்து முடிச்ச ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நம்ம அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நொறுக்கு தீனிகள் எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டோம். அந்த கிரேவி போல உணவுகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு வெயிட் இன்னும் அதிகப்படுத்தப்பட மாட்டோம். அதை முதல்ல நிறுத்திக்குவோம். அந்த குப்பை உணவுகளை நம்ம தவிர்க்கிறதுக்கு முயலலாம். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், குறிப்பாக நார் சத்து எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இது எதுவுமே நம்மளுடைய உடலில் இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பை பசியை கட்டுப்படுத்தி குறைக்கிறது தான் பீர்க்கங்காய் நமக்கு இந்த வகையில் உதவிகரமாக இருக்குங்க. ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த சர்க்கரை வியாதிகளிலிருந்து விடுபடுவதற்கு பீர்க்கங்காயை எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் பீர்க்கங்காய் உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய பெப்டைடுகள் மற்றும் அல்கலாய்டுகள் இது நம்முடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு துரிதப்படுத்தும். ஸோ வளர்ச்சிதை மாற்றம் துரிதப்படுத்தும் போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நமது ரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் உற்பத்தி கட்டுப்படுத்தப்படும். போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் நம்மளுடைய ரத்தத்தில் சுரக்கப்பட்டு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு ஒரே அடியாக அதிகரிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் உடலில் சர்க்கரை முறையாக சுரக்கிறதுக்கும் உறிஞ்சுவதற்கும் பீர்க்கங்காய் இந்த வகையில் நமக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடலாம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இல்லை, வரும் காலத்தில் அதாவது ஃபியூச்சர் டைமில் நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடாது, அப்பயும் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்போ இருந்தே பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளும் போது வரும் காலத்தில் சர்க்கரை வியாதி இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கக்கூடியதுங்க இந்த பீர்க்கங்காய். கண் தொற்று, கல்லீரல் தொற்று அல்லது வயிற்று தொற்று இது மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு அடிக்கடி ஏற்படும். இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்முடைய இம்யூன் சிஸ்டம் இருக்குங்க இல்லையா, அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே பலவீனமாக இருக்கிறது தான், வீக்காக இருக்கிறதா இது காரணம். ஆனால் இப்போ நம்ம பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்னன்னா, பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய தாதுக்கள், விட்டமின் சி, அந்த உயிர் சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், தயாமின், ரிஃபோஃப்ளோவின் மற்றும் துத்தநாகம் இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு பயன்படுங்க. ஸோ அந்த இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்கூடிய பண்புகளையுமே கொண்டிருக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கிறதுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, ரத்த சோகையை சீராக்கி கொள்வதற்கு எல்லாமே நம்ம தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இரும்புச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய பேர் ரத்த சோகை போன்ற பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. இது சோர்வு மற்றும் பலவீனம் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக்குது. நம்முடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய சிவப்பு ரத்த அணுக்களுடைய உற்பத்தியை பராமரிக்கிறதுக்கு இரும்புச்சத்து மிக மிக முக்கியமானது. இதன் மூலம் உங்களுடைய உடல் உறுப்புகளை சரியாக செயல்படுத்த முடியும். சிவப்பு ரத்த அணுக்களை ஒருங்கிணைக்க விட்டமின் B6 மிகவும் அவசியம். இந்த சத்துக்கள் அனைத்துமே பீர்க்கங்காயில தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்குங்க. அப்போ விட்டமின் B6, இரும்புச்சத்து இதெல்லாம் நீங்க பெறும்போது ரத்த சிகப்பணுக்கள் உங்களுக்கு அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் நம் உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். ஸோ நமக்கு இந்த அனிமியாவுக்கான அறிகுறிகளாக தென்படக்கூடிய மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையான கவனச்சிதறல், கடுமையாக உடல் வலிக்கிறது, இது மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. நம்ம சுறுசுறுப்பாக நம்முடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ரத்தமும் நமக்கு சுத்திகரிக்கப்படும். ரத்த சோகையிலிருந்து விடுபடுவதற்கான அந்த இரும்பு சத்தையும் விட்டமின் B6 பீர்க்கங்காய் நமக்கு கொடுக்குங்க. சரும பளபளப்பை கூட்டி கொடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த
பீர்க்கங்காய்ங்க. சரும பிரச்சனைகள் பெரும்பாலும் குடல் ஆரோக்கியத்தோட தொடர்புடையதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குடலில் வந்து எந்த அளவுக்கு கழிவுகள் வந்து தேங்கி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் நீங்கள் வாரத்தில் 2 முறையாவது பீர்க்கங்காயை உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் அதாவது நீங்கள் அந்த மாதிரி சமைத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா முடியல அப்படின்னா ஒரு வாரத்திலே அதை வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளணுங்க. அப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சில வாரங்களுக்குள்ளே உங்களுடைய சரும அழகு மேம்படும், குடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான மாற்றங்கள் தென்படும். எனவே பீர்க்கங்காய் உணவுகளை சேர்த்துட்டு இருக்கிறது, சூப் மாதிரி போட்டு எடுத்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் அகற்றப்படும், உள்ளிருந்து சருமத்திற்கு வந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது முகப்பொருட்கள், சரும தொற்றுகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுடைய சரும ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுங்க. தொடர்ந்து பீர்க்கங்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.